ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம யூடியூபோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்காக நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கும் போது ரீல்ஸ் தள்ளிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா நாயக்கர் படத்தோட ஒரு சீன் வந்துச்சு. கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அந்த ஸ்டோரி எண்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, அப்படியே ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாரா, இருந்தால் அவர் எப்படி இறந்தாருன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி தேடி பார்க்குறேன். அப்படி ஒருத்தர் உண்மையாகவே இருந்திருக்காரு. ஆனால் அவரோட ஆக்சுவல் பேர் வந்துட்டு வெள்ளு நாயக்கர் கிடையாது, வரதராஜ முதலியார். ஸ்டோரிக்குள்ள டீப்பாக போவோம். 1926 அக்டோபர் 9 இது வரதராஜோட பிறந்த நாள். ஆக்சுவலி இது உண்மையானே எனக்கும் கரெக்டாக தெரியல. ஏன்னா விக்கிபீடியாவிலே இதில் தமிழில் தேடுனா ஒரு டேட் வருது, அது இல்லாமல் இங்கிலீஷில் பார்த்தா ஒரு டேட் வருது. தூத்துக்குடிக்கு ஷிப்பிங் வேலை ஒன்று கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேயே ஸ்டே பண்ணி வாழ்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் கல்யாணம் ஆகி வரதா பிறக்கிறான். அதனால வரதாவுக்கு அது சொந்த ஊராக மாறுது. வரதா ஒரு ஆர்பன் பையன், அதாவது அவனுக்கு அப்பா இல்லை. 1945 மும்பைக்கு போனான். அவனுக்கு இப்போ வயசு 19. வீட்டு ஸ்டேஷன்ல போர்ட்டரா வேலைக்கு சேர்றான். அங்கேயே டாக் கார்கோ திட்டுகளை ஆரம்பிக்கிறான். அதுக்கு முக்கியமான காரணம் வறுமை. என்னதான் இவன் தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு வந்தாலும் இவன் சம்பாதிக்கிற காசு இவன் வாழ்வாதாரத்தை போகிறதுக்கும் இவன் சாப்பாட்டுக்குமே சரியா போயிடும். அப்புறம் எங்க தங்க இடம், அங்கேயே இருக்கிற விக்டோரியா டெர்மினஸ்ல வீட்டு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லயே படுத்து தூங்குறான். இவனை மாதிரியே பல தமிழ் மக்களும் இங்கே அங்கன்ட்டு படுத்து தூங்குறாங்க. சில பேர் வந்துட்டு தராவி ஸ்லம்ல தங்கியிருக்காங்க. இவன் போர்ட்டரா தங்கியிருக்கிறதுனால அந்த நைட் டைம்ல வர கார்கோ ஷிப்பு வரது போகுது. ஆனா யார் கண்ணிலையும் பட மாட்டேங்குதுன்றத நோட் பண்றான். நோட் பண்றது மட்டும் இல்லாம அதுல ஒரு பொருளை திருடிட்டு வேகமா ஓடி போய் விற்கிறதுல அவன் பார்த்த காசு அவன் ஆசையை தோணுச்சு. அப்படியே நாள் போக்குல சின்னது பெருசாகிச்சு. நிறைய பொருளை திருடுறான், விற்க ஆரம்பிக்கிறான். நல்லா காசு பார்க்குறான். அதில் வர காசை வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக்குறான். தராவி மக்களுக்கு இல்லாத விஷயத்த அந்த காசை வச்சு ஏற்படுத்தி தரான். அதனாலே தராவி மக்கள் அவனை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அவனை ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாங்க. நாள் போக்கில் 1960s மொரார்ஜி தேசாய் அப்படின்றவர் வந்துட்டு மது விலக்கு அமல்படுத்துறாரு. அதனால குஜராத்தில் எங்கேயுமே ஆல்கஹால் கிடைக்காது. அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான், பட்டை சாராயம் காய்க்க ஆரம்பிக்கிறான். பட்டை சாராயம் காய்ச்சி ஒரு ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக டிரைவராக யூஸ் பண்ணிக்கிறான். வேணுன்ற இடத்துக்கு கரெக்டாக போய் காசு சேர்ந்துடுது. போலீஸ்காரங்க வந்துட்டு இதை பெருசாக கண்டுக்கலை. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணுன்ற மாதிரி வரதராஜன் ஏதோ ஒரு கேஸுக்காக ஜெயிலுக்குள்ளே உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போன வரதராஜனை காப்பாற்ற ஒருத்தர் வராரு. நல்லா நீட்டாக கோட் ஷூட்லாம் போட்டு கையில் சிகரெட் கண்ணில் கண்ணாடியோட அவரு தான் ஆஜிமஸ்தான். யார் இந்த ஆஜிமஸ்தான்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணி வெளில எடுத்ததும் இல்லாமல் வரதராஜர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. நீங்கள் என் கூட கூட்டணி சேரணும், நீங்களும் நானும் சேர்ந்து ஸ்மக்லிங் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் ஆட்கள் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்துக்கிறாரு. பார்ட்னர் ஆகிறாரு. அதே டைமில் அந்த சைடில் கரீம் லாலா யாருன்னா பத்தான் கேங்ஸோட டான். பத்தான் கேங்னா யாருன்னு கேட்குறீங்கன்னா, காசு அடிச்சு கொடுங்கிறது, வரி கேட்கறது, அந்த மாதிரி கூட்டம் ஒன்று இருக்கும்ல, அந்த கூட்டத்துக்கான டான் தான் கரீம் லாலா. அவரையும் கூட்டு சேர்த்துக்கிறாரு. இப்போது மாஃபியா அண்டர் வேர்ல்டுக்கான 3 தலைவர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனிமேல் என்ன, ஸ்மக்லிங் ஸ்டார்ட் ஆகுது. இதே டைமில் வரதராஜன் வந்துட்டு பூட்லெக்கிங், ஸ்மக்லிங், கான்ட்ராக்ட் கில்லிங் அப்படின்ட்டு பல தப்பான செயலில் ஈடுபடுறாரு. அப்படி அவர் என்னதான் தப்பான தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ணுற தொழில் மோஸ்ட்லி தப்பாக இருந்தாலுமே அவர் பண்ண நல்ல விஷயங்களை எதுவும் கைவிடல. தாராவியில் வாழ்ந்து வந்த ஏழை மக்கள் கிட்ட இவர் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தார். ஏன்னா ஏழை மக்களுக்கு நிதி உதவி, அவங்க குழந்தைங்களுக்குலாம் எஜுகேஷ்னல் சப்போர்ட், வெளியூர்லேருந்து பிழைப்புக்காக வந்த மக்களுக்கு வேலை வாங்கி தரது, அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கறது, அவங்களுக்கு கஷ்டம் போது சப்போர்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, அவர் மும்பை வந்த புதுசில் அவர் படுத்து தூங்கினா அதே பிளாட்ஃபார்மில் யார் படுத்து தூங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பிஸ்மில்லா ஷா பாபா தக்கா அதில் தொடர்ந்து தினமும் அன்னதானம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். அவங்க ஏரியாங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா டோட்டல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து வந்துட்டு இருந்தார். அது இல்லாமல் அவருக்கு எந்தெந்த ஏரியாலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சோ அந்த ஏரியாலலாம் பேரலிஸ்ட்மெண்ட் நடத்திட்டு வந்திருக்காரு. இவங்கெல்லாம் குடி போயிருந்த தமிழ் மக்கள் இல்லையா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. தாராவியை கைப்பற்றணும்னு நினைக்கிற பால் தாக்கரே கிட்ட இருந்து தாராவியை காப்பாற்றி கொடுத்ததுனால தாராவி ஏஷியாவிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்லம் அப்படின்ற பேரை எடுத்தது. அது மட்டும் இல்லை, மட்டுங்கா, சியோன், கோலிவாடா
இந்த 4 ஏரியாவுமே வரதராஜன் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் அவர் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டடாக இருந்தார். அந்த ஏரியாக்குள்ளே கால் வைக்கணும்னாலே அவர் நினச்சா மட்டும்தான் முடியும். அவர் நினைக்கலன்னா யாராக இருந்தாலும் வெளியே போயிடுவாங்க. அப்படி அவர் ராஜாங்கத்தில் யாராலையும் கீழே தள்ள முடியாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த வரதராஜருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒய்சி பவர். இந்த ஒய்சி பவர் யாருன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். அந்த ஒய்சி பவருக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் வந்துட்டு வரதராஜரை எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், அவரை பிடிக்கணும், இல்லைன்னா கொல்லணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்துட்டு கரீம்லாலாவோட பட்டான் கேங்க எல்லாம் டோட்டலாக தாவிட்டு முடிச்சு விட்டான். அதே நேரத்தில் ஹாஜி மஸ்தான் வந்துட்டு ஸ்மக்லிங்கை விட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆர்வம் காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரீம்லாலா ஹோட்டல்ஸ், கேம்லிங் ஏரியாஸ் அதுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு அது மாதிரி அமைதியாக ஜாலியாக போயிட்டான். இந்த இடத்துல பெரிய வேலை பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு நம்ம வரதராஜ முதலியார் தான். அதனாலேயே ஒய்சி பவர் வந்துட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாருன்னா அவரோட சூதாட்ட குழு, லிக்கர் டென்ஸு, அதுக்கப்புறமா கேங் மெம்பர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிடிக்க முடியாதவங்கலாம் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அதாவது என்கவுண்டர். இவர் கட்டின ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சீல் வைக்கிறாங்க. இவர் வாங்கி விட்ட அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் தப்பான வழியில் பயன்படுதுன்னு சொல்லி சீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஒய்சி பவரை விட்டு தள்ளி போகலான்னு நினச்ச வரதராஜ முதலியார் வந்துட்டு மும்பையை விட்டு சென்னைக்கு போகிறாரு. அவரால் இருந்திருந்தால் அந்த இடத்துல இறங்கி போராடி இருக்க முடியும். ஆனால் அவர் வயசு ஒத்துழைக்கலை. அதனால் அவர் அமைதியாக போய் அவர் சென்னையில் அவர் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் அவர் போனதுக்கப்புறமும் அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெருங்கிச்சு, உதவினாலே தவிர டோட்டலாக இன்னும் முடியலன்ற மாதிரி தான் ஆர்டிகல்ஸ் பார்த்தேன். அப்படி வாழ்ந்து வந்த வரதராஜர் ஜனவரி 2ஆம் தேதி 1958 மாரடைப்பால் இறந்து போகிறாரு. ஏன் இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்த முக்கால்வாசி படங்களில் இவங்க ஸ்டோரி தான் இருக்கும். எதுவுமே சிங்காவில் எப்படா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபுல் ஸ்டோரியை என்னால் சொல்ல தெரியல. இதில் எந்த அளவுக்கு உண்மை பொய் இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆர்டிகல்ஸ்லையும் ஒன்று மாற்றி எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாயகன், காலா, விஜய் இது தலைவா, இந்த படங்கள்லாம் அவர் கதையே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கதை இல்லாமல் பல பேரோட மூவிஸில் இவரோட சாயல்லே படம் எடுத்திருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண வந்த எனக்கு டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாமல் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி யார் இந்த ஹாஜி மஸ்தான், இவர் வந்துட்டு வரதராஜன் செத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணார், அதுக்கப்புறம் கரீம்லாலா என்ன ஆனார், இந்த கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஷாருக் கான், சல்மான் கான், டி சீரிஸ் ஓனர், ப்ரொடக்ஷன் கம்பெனி, அது இதுன்னு நிறைய பேர், ஃப்ளைட் பிஸ்னஸ்மேன்ஸ் எத்தனை பேர் இறந்துருக்காங்க. இந்த ஸ்டோரி தாவூத் இப்ராஹிம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.